லைக்ஸ் ஃப்ரம் புக்ஸ் சேனல். இந்த vlogல நான் மதுரை புக் ஃபேர் அண்ட் பனுவல்ல லாஸ்ட் 2 months வாங்கின புக் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மதுரை புக் ஃபேர்ல வாங்கின புக்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல் புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின எனது இந்தியா. இந்த புக்கோட காஸ்ட் 650 rupees. நான் தேசாந்திரி பதிப்பகம்ல 10% ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். ஹிஸ்டரியில நமக்கு சொல்லப்படாத பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ற ஒரு புக். அஃபீஷியல் ஹிஸ்டரிக்கு அப்பாற்பட்ட இந்தியாவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். பண்டைய இந்தியால இருந்து தொடங்கி சுதந்திரத்துக்கு முற்பட்ட இந்தியா வரை நடந்த நிகழ்வுகளை ஒரு ஹிஸ்டரி புக் படிக்கிற மாதிரி இல்லாம ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரி கட்டுரைகளா தொகுத்திருக்காங்க. இது விகடன்ல தொடர்கதையா வந்ததை புக்கா போட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நிறைய சிவில் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சஜஸ்ட் பண்றாங்க. அடுத்த புக் எனது இந்தியாவோட செகண்ட் பார்ட் மறைக்கப்பட்ட இந்தியா. இந்த புக்கோட காஸ்ட் 375 rupees. இதுக்குமே 10% டிஸ்கவுண்ட் இருந்தது. மதுரை புக் ஃபேர்ல வாங்கின எல்லா புக்ஸுக்குமே எம்ஆர்பில இருந்து 10% டிஸ்கவுண்ட் கிடைச்சது. மறைக்கப்பட்ட இந்தியால சுதந்திரத்துக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகளை கட்டுரைகளா தொகுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்தியா சைனா வார் பத்தி, பங்களாதேஷ் எப்படி பிரிஞ்சு போச்சு, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்படி நடந்தது, தடை செய்யப்பட்ட அரசியல் இயக்கங்கள் என்னென்ன, இப்படி இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து நடந்த முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இந்த புக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த புத்தகம் எழுத்தாளர் முகில் அவர்கள் எழுதின பயண சரித்திரம். இந்த புக்கை நான் 6th Sense பப்ளிகேஷன்ல 630 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ஆன்லைன்ல செக் பண்ணா ஓல்ட் எடிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும். ஆதி காலத்துல இருந்து தொடங்கி 1435 AD வரைக்கும் நடந்த உலகத்தோட முக்கியமான வரலாற்று பயணங்களை தொகுத்து கட்டுரைகளை எழுதியிருக்காரு எழுத்தாளர் முகில். பினோஷியன்ஸ்ல இருந்து இபின் பட்டூட்டா வரைக்குமே பயண சரித்திரமா எழுதியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்த முக்கியமான டிராவலர்ஸான மார்க்கோ போலோ, ஹுவாங் ஸ்வாங் இவங்களோட சேர்ந்த ஹிஸ்டரி இதெல்லாமே இந்த புக்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்ல இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய மேப்ஸ், பிக்சர்ஸ், ரெஃபரன்ஸ் புக் இது எல்லாமே இந்த ஆத்தர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பயண தொகுப்புகள் ரொம்ப கம்மி. அதுல ஒன் ஆஃப் த புக் பயண சரித்திரம். அடுத்த புக் ஊவேசா எழுதின என் சரித்திரம். இந்த புக் எப்பயுமே ஒரு 500 rupees கிட்ட இருக்கும். ஆனா நற்றினை பதிப்பகம் இத மக்கள் பதிப்பா 200 rupeesக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஊவேசா பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். தமிழ்நாடு ஃபுல்லா பயணம் செஞ்சு பல ஓலைச்சுவடி பிரதிகளை சேகரிச்சு அதோட பிழைகளை திருத்தி புத்தகமா பதிப்பிச்சிருக்காரு. அழிஞ்சு போக இருந்த தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இன்னும் நிறைய புக்ஸ் இவர் பதிப்பித்த நூல்கள் தான். இவர் இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்லாம் கிடைக்காமலே போயிருக்கும். இந்த புக்கை ரைட்டர் பா ராகவனுமே ரெஃபர் பண்ணியிருப்பாரு. ஊவேசாவோட தமிழ் ரிச்னஸ்க்காக இந்த புக் படிக்கலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணியிருப்பாரு. அடுத்த புக் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா. இந்த புக்கை நாதம் கீதம் பப்ளிகேஷன்ஸ்ல நான் 1080 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இந்த கதை முதல்ல 1960sல குமுதம் வார இதழ்ல தொடர்கதையா வந்தது. தமிழ் வாசகர்கள் கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனனால இத வானதி பதிப்பகம் புக்கா போட்டிருக்காங்க. 11th centuryல சோழர் கால கடல் அரசியலை மையமா கொண்ட கதை. இந்த கதையோட ஹீரோ சோழ படைத்தலைவனான கருணாகர தொண்டைமான். அந்த காலத்திலேயே சோழர்கள் கடல் கடந்து ஸ்ரீ விஜயம்னு சொல்லப்படுற மலேசியா, சிங்கப்பூர், கலிங்கம்னு சொல்லப்படுற ஒரிசா இதெல்லாம் எப்படி சோழ ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க, கடல் போர்கள், கப்பல் கட்டும் கலை இத பத்திலாம் தெரிஞ்சுக்கலான்னு இந்த புக்கை வாங்கியிருக்கேன். சாண்டில்யனோட கதைகள் படிச்சிருக்கேன். யவனராணியுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சாண்டில்யனோட கதைகள்ல நிறைய வர்ணனைகள் இருக்கும். ஆனா நம்ம அந்த கதைக்குள்ள போறப்ப அடுத்து அந்த புக்கு கீழே வைக்க முடியாது. அடுத்து என்னன்ற மாதிரி பிளாட் போய்கிட்டே இருக்கும். அடுத்த புக் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதின கோட்டைப்புறத்து வீடு. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்திரா சவுந்தரராஜன் பத்தி. மர்மதேசம் சீரீஸ் எல்லாமே இவரோட நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இந்த கோட்டைப்புறத்து வீடுமே சீரீஸா வந்ததுதான். இந்த புக்கோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஜமீன் ஃபேமிலியில யாருமே 30 வயசுக்கு மேல உயிர் வாழ்ந்தது இல்ல. இது உண்மையாவே சாபமா இல்ல
இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஸ்டோரி வரும். இதை நிறைய யூடியூபர்ஸ் சஜஸ்ட் பண்ணனால இந்த புக்கை வாங்கி படிக்கலான்னு வாங்கியிருக்கேன். இந்த புக்கோட காஸ்ட் 270 rupees. அடுத்த புக் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதின மலைக்கல்லன். இது செண்பகா பதிப்பகம் பதிப்பிச்சிருக்காங்க. இதோட காஸ்ட் அரௌண்ட் 160 rupees. நாமக்கல் கவிஞர் பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞர். இவர் எழுதின மலைக்கல்லன் புக் 1954ல எம்ஜிஆர் நடிச்ச படமா வெளிவந்து 140 daysக்கு ஓடின படம். ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் டு வின் பிரசிடென்ட் சில்வர் மெடல். இதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அதுலயுமே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த புக் எழுத்தாளர் ரமணிச்சந்திரன் அவர்களோட புக்ஸ். இவங்களுக்கு 80sல இருந்து இப்ப 2K வரைக்குமே ஃபீமேல் ஃபேன்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு இருக்காங்க. நான் ரேண்டமா டைட்டில் பிடிச்சு 2 புக் வாங்கியிருந்தேன். ஒன்று நினைவு நல்லது வேண்டும். இந்த புக்கோட காஸ்ட் 120 rupees. அடுத்த புக் வாழ்வு என் பக்கம். இந்த புக்கோட காஸ்ட் 90 rupees. இவங்களோடது எல்லாமே ஃபேமிலி ஜான்ராவா இருக்கும். உமன் இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கையாளுறாங்க, விமனுக்கு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியம், இவங்களோட கதைகள்ல வர விமன் ரொம்ப போல்டாகவும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாகவும் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி இது ஒரு எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி, ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்குற மாதிரி தான் இவங்க கதைகள் இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடைசியில் ரொம்ப ஹாப்பியாக முடிகிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்காகவே உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அடுத்தது இறையன்பு சாரோட புக்ஸை கற்பகம் புத்தகாலயம்ல அவரோட ஸ்பீச்சோ இல்லை அவரோட கருத்துக்களை சின்ன சின்ன புக்காக போட்டு 25 rupeesக்கு கொடுப்பாங்க. அப்படி வாங்கினது தான் இந்த மனதில் உறுதி வேண்டும், கவனமும் கவனச்சிதறலும். இதெல்லாம் ஒரு 30 pagesக்குள்ள தான் இருக்கும். ஒரே சிட்டிங்ல முடிச்சிடலாம். இந்த மாதிரி புக்ஸ் நிறைய டைட்டில்ஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது பனுவல் வெப்சைட்ல வாங்கின புக்ஸ் பத்தி பார்க்கலாம். பனுவல்ல எல்லா புக்ஸுக்குமே 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எனக்கு புக்ஸ் டெலிவர் ஆக அரௌண்ட் 12 days ஆச்சு. முதல் புத்தகம் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதின சிவம். இந்த புக்கோட காஸ்ட் 350 rupees. இது தினமலர் வாரமலர்ல தொடர்கதையா வந்த புத்தகம். இந்த புக்கோட இன்ட்ரோலயே எழுத்தாளர் என் இறப்புக்கு பிறகு இந்த புக் பேர் சேர்க்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ரீசெண்டா சமுத்திரகனி சார் ஒரு இன்டர்வியூல இந்த புக் மூவியா ரெடி ஆயிட்டு இருக்கதா சொல்லியிருப்பாரு. இது திருமகள் நிலையம் தான் பப்ளிஷ் பண்றாங்க. பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் சுமார் தான். அடுத்த புக் ரகசியமாக ஒரு ரகசியம். இதுவுமே இந்திரா சவுந்தரராஜன் அவர்களோட புக்கு தான். இது 90sல சீரியலா வந்திருக்கு. இந்த புக்கோட காஸ்ட் 235 rupees. இதுவுமே திருமகள் நிலையம் தான் பப்ளிஷ் பண்றாங்க. இந்த புக்கோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இவரோட புக்ஸ் எல்லாமே ஆன்மீகம், அமானுஷ்யம், அதோட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இவர் தான் இந்திரா சவுந்தரராஜன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த புக் எழுத்தாளர் தி ஜானகிராமன் அவரோட சிறுகதை தொகுப்பு. இந்த புக்கு வெளியிட்டது சாகித்ய அகாடமி. இதோட காஸ்ட் 240 rupees. தீஜாவோட ஒரு புக் ட்ரை பண்ணணுன்றதுக்காக இந்த சிறுகதை தொகுப்பு வாங்கியிருந்தேன். இவருக்கு சிறுகதைக்காக தான் சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைச்சது. இந்த புக்கை தொகுத்தது மாலன். இவருமே இந்தியாவில் மிக உயரிய இலக்கிய விருதான பாரதிய பாஷா பரிஷத் அவார்டு வாங்கியிருந்தவர். ஸோ இந்த சிறுகதை அவரோட முக்கியமான சிறுகதை ஃபுல்லாமே இதில் தொகுத்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தான் நான் மதுரை புக் ஃபேர் அண்ட் பனுவல் வெப்சைட்டில் நான் வாங்கின புக்ஸ். உங்கள் ஊர்களில் அடுத்தடுத்து புக் ஃபேர் நடக்கிறப்ப இந்த புக் சஜஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Do subscribe this channel.